நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் இளம் பேச்சாளர் ஜோதி. மாணவர்களை அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப மக்கள் உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு இங்க சிஎம் இதுல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திமுக மேல பழி போட்டு மட்டும் நீங்க அரசியல் பண்ணிட முடியாது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நீங்க ரீரிலீஸ் தான் பண்றீங்க. அத இந்த டைம்ல ஏன் ரிலீஸ் பண்ணணும்? ரெட்ட வேஷம் இருக்குல்ல, அந்த ரெட்ட வேஷம் மக்கள் கிட்ட வெளிப்படையா இப்ப தெரிஞ்சுட்டே வருது. இது சீக்கிரமா முடிஞ்சிடும். பாஜகவை வெளிப்படையா எதிர்க்கல அப்படின்னா இவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதுக்குள்ள அந்த கவர்ச்சியோ இல்ல அந்த மோகமோ போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய நிலை மாறிடும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். டெல்லியிலேயும் சரி, தமிழ்நாட்டிலேயும் சரி, நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ற மாணவர்களை தாவேக அரசு அரெஸ்ட் பண்ணி இப்போ முதலமைச்சர் விஜய் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்துட்டாரு. அமைச்சர்கள் கூட ஜனநாயகன் படம் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற வீடியோக்கள் கூட பார்க்க முடியுது. மாணவர்களோட போராட்டத்தையும் இவங்க ஜனநாயகம் படம் பார்த்ததையும் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக அந்த மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் போலீஸ் மாணவர்களை இழுத்துட்டு போகிறது, அந்த பெண்களை அநாகரிகமாக நடத்துனது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக இதே தான் டெல்லியிலையுமே நடந்திருக்கு. ஸோ அப்போது பாசிச பாஜகன்னு நம்ம சொல்கிற அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. தாவேக அரசுக்குமே அவங்களுக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை கூட டீச்சர்ஸ் அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் இல்லை. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, அடிக்காத பிள்ளை படியாது அப்படின்னு சொல்லி தான் எங்களை டீச்சர்ஸ் அதட்டி தான் படிக்க வச்சே வளர்த்தாங்க. ஆனால் இப்போ நான் என் பிள்ளைய ஏதாவது கண்டிங்க அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் பயப்படுறாங்க. இல்லை, நாங்கள் அப்படி குழந்தைங்களை கண்டிக்க முடியாது அப்படின்னு, ஏன்னா எங்கள் பிரின்சிபலோட ரூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது லீகலாக அதுதான் கரெக்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறதுக்கான ரைட்ஸ், ஏன்னா அவங்க 1ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் அவங்க தான் வளர்க்க போகிறாங்க குழந்தைங்கள. வீட்டில் இருக்கிறத விட குழந்தைங்க அதிக நேரம் பள்ளிக்கூடத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கே, அந்த டீச்சர்ஸ்க்கே குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் மாணவர்களை அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது டைரக்டா போலீஸ் லா அண்ட் ஆர்டர் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சிஎமோட கண்ட்ரோல். இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப மக்கள் உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு இங்க சிஎம் இதுல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் நீட்டோட முறைகேடுக்கும் நீட்டை எதிர்த்தும் போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்துட்டே இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு யோசிக்கும் போது வெறும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதுல முறைகேடு நடந்துருச்சு, நீட்டு தேர்வுல முறைகேடு நடந்துருச்சு அப்படின்றத தாண்டி மாணவர்களுக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இதை தான் தொடர்ந்து திமுக அரசுமே இந்த பாசிச பாஜக அரசு இந்தியாவினுடைய அந்த டெமோக்ரஸிக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. இந்த லெகசியை உங்க சிஸ்டம் எரர்னால நீங்க அழிச்சிடலாம், மாத்திடலாம், எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்ட் பண்ணிடலாம், உங்களோட அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்துடலாம்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அது இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட தோத்து போயிருக்கு. மாணவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க நேரடியா பாதிக்கப்படுறாங்க. உங்களோட அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டம் எரர் எங்களோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. கடந்த இந்த ஒரு மாசத்துல மட்டும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ இது மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் தானே. நான் மருத்துவர் படிக்கணும், நான் என்னோட அடுத்த ஜென்ரேஷன் மருத்துவத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை. ஏன்னா கல்விதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையே உயர்த்தும் அப்படின்னு நம்புற மக்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்போ நீங்க இப்படி அவங்க ரொம்ப என்ன சொல்ற அமைதியான முறையில அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி அராஜகமா போலீஸ் அனுப்பி அவர்களை அராஜகமான முறையில அவங்கள கைது பண்றது அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு மிகப்பெரிய அவலமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரொம்ப மட்டமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழல் இன்னைக்கு அவங்க நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ கல்வி அப்படின்னாலே தமிழ்நாடு,
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல வந்து அவங்க வறுமையின் அடையாளத்துல இருந்து பெருமையின் அடையாளமா மாத்தின கல்வித்துறை அமைச்சர் நம்மளுடைய முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் கல்விக்கு நிறைய திட்டங்கள். இப்ப காலை உணவு திட்டம், இந்த காலை உணவு திட்டம் அப்படின்ற பேரை மாத்தி காமராஜர் உணவு திட்டம்னு நீங்க மாத்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த ஸ்டிக்கரை மட்டுமே மாத்தி மாத்தி ஒட்டிட்டு இருக்க ட்ரை பண்றீங்கல்ல. இப்போ ஒரு பக்கம் வந்து காலை உணவு திட்டத்துடைய பெயரை மாத்தி காமராஜர் உணவு திட்டம்னு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்கான முயற்சியா? இப்போ சிஎம் நீங்க தான், அந்த படத்தோட நடிகர் நீங்க தான். ஒரு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கலாம், ஒரு 20 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா மாணவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. மாணவர்கள் வந்து அடிபட்டு அந்த ரத்தத்தோட அவங்க அழுற, அவங்க கதற அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி படத்தை பார்த்துட்டு வந்து அதிகாரிகள் வந்து அதிகாரிகளோடு உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அது வந்து என்னுடைய அதிகாரிகள் வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்ற கூசலியா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணுதில்ல. ஸோ இப்படி இருக்கிற ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டுக்கே ஒரு அவலமான நிலை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, இப்போ நீட் அப்படின்னா முதல்ல வந்து திமுக தான் அதை எதிர்த்தது, திமுக தான் அந்த முதல் விதையை வந்து போட்டது அப்படின்னு சொல்லும் போது, நீட் நீங்க கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க? அப்படியே பெருசா வந்து நாங்க நீட்ல வந்து பேர்டன் குறைக்க போறோம், ஸ்டூடெண்ட்ஸோட பேர்டனையே குறைக்க போறோம், அதுக்கப்புறம் கமர்ஷியலைசேஷனை வந்து கம்மி பண்ண போறோம், அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டாக்டர்ஸை வந்து நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே ஒரு மாயமான பிம்பத்தை கிரியேட் பண்ணி தான் நீங்க இங்க நீட்டையே கொண்டு வந்தீங்க. அப்ப கூட சொன்னது என்ன? எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் தான் ஒத்துக்கவே மாட்டீங்க, தமிழ்நாடு மட்டும் நாங்க எது சொன்னாலும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயத்துல முதல்ல என்ன சொன்னீங்க? மாணவர்களோட சுமையை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் படிச்சாதான் நீட் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுமையை வந்து அவங்களுக்கு ஏத்தி தான் இருக்கீங்க. இன்னொன்னு, கமர்ஷியலைசேஷனை வந்து நாங்க வந்து ரெடியூஸ் பண்றோம், இனிமேட்டு வந்து அந்த மருத்துவம் அப்படின்றது கமர்ஷியலைசேஷனா இருக்காது அப்படின்னீங்க. இன்னைக்கு கோச்சிங் சென்டருக்கு கொடுக்குற ஃபீஸ், பிரைவேட் காலேஜுக்கு கொடுக்குற ஃபீஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க? இதெல்லாம் லைவா நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து என்ன சொன்னீங்க? ஒரு ஸ்டாண்டர்டான சூப்பர் டாக்டர்ஸை வந்து நாங்க உருவாக்க போறோம். என்ன சூப்பர் டாக்டர்ஸை உருவாக்குனீங்க? நீட்ல வந்து எப்படி கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம திருடி எக்ஸாம் எழுதுறது, நீட்ல வந்து எப்படி அந்த எக்ஸாமை வந்து ஹேக் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற அந்த டாக்டிக்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படி சொல்லி கொடுத்தா அவங்க பெரிய டாக்டரா அப்படின்னு மாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு தானே இன்னைக்கு கொண்டு வந்து எடுத்திருக்கீங்க. இன்னொன்று, யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மார்க் என்ன தெரியுமா? 0 எடுத்தா போதும், நெகட்டிவ் மார்க்ஸ் எடுத்தா கூட போதும், நீங்க பிஜி சீட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்ப யூஜியோட உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட தகுதி என்ன? யூஜி நீங்க எந்த லட்சத்துல படிச்சீங்க? அப்போ யூஜி படிக்கிறவன் எப்படி பிஜில வந்து 0 எடுக்க முடியும்? நீங்க சொல்ற அந்த சூப்பர் டாக்டர்ஸா இருந்தா எப்படி வந்து நீங்க பிஜில வந்து 0 எடுத்தாலும் பரவாயில்ல, என் சீட்டை கிளியர் பண்ணா போதும், என் சீட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணா போதும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்க சொல்றது எல்லாத்தையுமே தாவேக்கா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க வந்து இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, அதை தடுக்கிறதுக்காக சதி பண்றதுக்கு தான் நீட்டுங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்களே. நீட்டுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து இன்னைக்கு நேத்தைக்கு நடக்கல. அதே மாதிரி இப்போ தொடங்குனது டெல்லியில தொடங்கியிருக்கு. அதுவும் யாரால தொடங்கி? நாங்க வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுங்கன்னு சொன்னோமா? அந்த வந்து மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து அது ஒரு பேர்டனாக கிரியேட் பண்ணி அதனால நிறைய உயிர்களை இழக்க வச்சது நாங்கள் சொன்னோமா? எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. இப்போ கரூர்ல போய் அவர் பேசினார்ல, அடுத்த இதுல இந்த ரீஎலெக்ஷனுக்கு முன்னாடி, பை எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் பேசும்போது அவர் என்ன பேசினாரு? எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னோட மக்களை வந்து நீங்க கொடுமைப்படுத்திட்டீங்க, என் மக்களுக்காக வந்து அநீதி இழைத்த திமுக வந்து நாங்கள் விடமாட்டோம், திமுக தான் வந்து இந்த கரூர்ல 41 உயிரும் இழக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பச்சையா பொய் சொல்றாங்கல்ல. இது வந்து எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் அப்படின்றது இல்லை. ஏன்னா வெறும் திமுக மேல பழி போட்டு மட்டும் நீங்க அரசியல் பண்ணிட முடியாது. அது இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட தெளிவா போய் சேர்ந்துருச்சு. ஆனா தாவேக்காரவங்க அதை உறுதியா நம்புறாங்களே. இப்ப வரைக்கும் கூட இதுக்குமே திமுக தான் சதி, நீட்டுன்னு ஒரு ஃபேக்கான ப்ரொட்டஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜனநாயகனை தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு நீட்டை தானே ஒழிக்கணும், எங்க விஜய் வந்து அடுத்த எலெக்ஷன்ல பிஎம் ஆவாரு, பிஎம் ஆன அப்புறம் நாங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு கூட பேசுறாங்களே. அதை கூட பார்க்க முடியுதே சோஷியல் மீடியால. அதுதான் இப்போ அவரை நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த அந்த பிம்பத்தை வந்து அவர் அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் கரூர்ல பேசின அந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அப்புறம் நம்மளோட ஸ்டேட் அசம்பிளியில பேசின அந்த இப்படி பண்ணது இதெல்லாம், அதெல்லாம் வந்து அவங்களோட அந்த வெறியாளர்கள்னு கூட சொல்லலாம், இல்லை அவங்களோட யார் வேணாலும் வச்சுக்கோங்களேன், அவர் சொன்ன மாதிரி இப்படி வச்சுக்கலாம்.
அவங்களுக்குலாம் இப்போ அவங்க வந்து எங்கேயும் போயிடக்கூடாது, அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இப்படியே அவரையே பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வேண்டியதை அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு, மீம்ஸ் போடுறதுக்கான அந்த கண்டென்ட் அவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அவங்க வந்து வெளியில போய் ஒன்றும் இல்லை, சும்மா கூகுளில் போய் என்ன ஃபேக்ட்னு போட்டால் தெரிஞ்சிட போகுது. இப்போ நீட் வந்து அவங்க சொன்ன மாதிரி நீட் வந்து திமுக தான் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டை சும்மா கூகுளில் போய் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். அது இல்லை, நீட் வந்து போராட்டம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, இப்பயும் ஸ்டார்ட் ஆனது டெல்லியில இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சும்மா நீங்க ஃபேக்ட் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஏற்கனவே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் நீங்க ரீரிலீஸ் தான் பண்றீங்க. அதை இந்த டைம்ல ஏன் ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க அந்த நீட் பிரச்சனையை மறைக்கிறதுக்காக, திசை திருப்புறதுக்காக இதை எடுத்துட்டு வரீங்க, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, அவங்கள வந்து நம்ம கீழேயே வச்சிருக்கணும். இதுலயும் சொல்ல போனா இப்போ தேர்தலுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே, தேர்தலுக்கு முன்னாடி இது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா விஜய் வந்தா ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரு, ஏதோ ஒரு மாற்றத்துக்காக, பெண்களுடைய பாதுகாப்புக்காக, இல்ல இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு 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 மாயையை கிரியேட் பண்ணியிருந்தீங்கல்ல. நாங்க வந்தா அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவோம் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல. அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த 60 நாள்ல உங்களோட லட்சணம் என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை தெரிஞ்சுக்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல விஜய் மீது வந்து அந்த அவரு கியூட்டா இருக்காரு, அவரோட நடையப்பாரு, ஸ்டைல பாருன்னு சொல்ற ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நீங்க வந்து எங்கேயும் திரும்பி பாத்திரக்கூடாது, வேற எதையும் அவங்க யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது கனவுலையாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கு வந்து நார்த்ல இருக்கிற வட மாநிலத்தை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்விக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்ற இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்காக அந்த பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இந்த டிக்கெட்டுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? அப்போ அந்த மாணவதான் சொல்றாங்களே விஜய் பிரதமர் ஆயிடுவாரு, பிரதமர் ஆனப்புறம் நீட்டை ஒழிப்பாரு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. சிஎம்மாவே வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. மாநிலத்துல ஹையஸ்ட் ரோல் என்ன, சிஎம்கான சில அவரோட அந்த ரோலுக்கான சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, சில ரெஸ்பெக்ட் இருக்கு, மாண்பு இருக்கு. அதை வந்து அவர் சரியா பண்றதுக்கான ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணணும்ல. ஆனா அது எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாருல ராகுல் காந்தி அவரோட அரெஸ்ட் இது பண்ணி, அதுல நான் தேடி பாக்குறேன் எங்கேயாவது பாஜகன்ற வார்த்தை இருக்கா, தேடி பார்த்தா கூட கிடைக்கல. ஆனா சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை வந்து உங்களுடைய செயலுக்கே இப்போ ஒண்ணுமே இல்லை. கரூரோட இன்சிடென்ட் நடக்கும் போது நீங்க பேசின அந்த வீடியோ இன்னமும் சோஷியல் மீடியால இருக்கு. இந்த பை எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க போய் பேசின வீடியோஸ் இன்னமும் சோஷியல் மீடியால இருக்கு. ரெண்டுத்துலயுமே நீங்க வேற வேற பேசியிருக்கீங்க. ஒரே மனுஷன் ரெண்டு விதமா பேசும்போது அப்போ ஆப்வியஸா ஏதாவது ஒண்ணு தானே கரெக்ட். அப்போ உங்களோட அந்த ரெட்ட வேஷம் இருக்குல்ல, அந்த ரெட்ட வேஷம் வந்து மக்கள் கிட்ட வெளிப்படையா இப்போ தெரிஞ்சுட்டே வருது, இது சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அடுத்த சிஎம், அடுத்து வந்து பிஎம், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனா மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஃபேக் நியூஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஐடிஸை சர்ச் பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாமே வட மாநிலத்தை சார்ந்த ஐடிஸா இருக்கு, இல்ல இன்டர்நேஷனல் ஐடிஸா இருக்கு. அப்போ இந்த ஐடி மூலமா நீங்க அதான் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு வெறியாளர்களா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ரசிகர்களா இருக்கட்டும், அவங்கள வேற எங்கேயும் சிந்திக்க விடாம அவங்களோட அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே நீங்க வச்சுக்க ட்ரை பண்றீங்கல்ல, அது ரொம்ப நாளைக்கு, அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிட்ட ரொம்ப நாளைக்கு முடியாது. மேபி அவங்க ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சு ஒரு வேளை ஓட்டு போட்டிருந்தா இப்போ அது ஏமாற்றம் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்கள நீங்க வந்து அப்படியே அந்த பூசி வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வச்சிருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த போராட்டத்துல கூட பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, அறிக்கைகள் விடல, வீடியோ போடல, எதுவுமே பண்ணல. பாஜகவை கண்டு ஏன் தாவேகா விமர்சனம் பண்றதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க? ஏன்னா அவங்க பாஜகவோட டீம் தானே, பாஜகவோட பி டீம் தானே. அப்ப எப்படி அவங்க வந்து பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க, பேசுவாங்க? அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு இவருக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிற ஒரு முதல்வரா இருந்திருந்தால் கண்டிப்பா பேசி இருக்கணும், மாணவர்களுக்காக நின்று இருக்கணும், மாணவர்களுடைய பிரச்சனைக்காக பேசி இருக்கணும். இவரு இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 60 நாள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக ஒரு வார்த்தை கூட பேசல.
சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்க இந்த நீட் எதிர்ப்பு பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு வாய்க்கிலேயே பேசுனீங்க. அனிதா தங்கை. அப்போ நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னே தெரியல. உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு அப்படின்னு மக்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொல்றாங்களே, நீங்க அவர் ரொம்ப தெளிவா இருக்காரோ, திமுக மட்டும் எதிர்த்தாதான் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும், பாஜகவை எதிர்க்க வேணாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரா, இல்ல எப்படி எடுத்துக்கலாம்? திமுகவை எதிர்த்தால் மட்டும் ஓட்டு கிடைக்கும், பாஜகவை எதிர்த்தா ஓட்டு கிடைக்காது அப்படின்றதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக எங்கேயுமே வரல. ஏன்னா பாஜகவோட எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்ப ஆழமா இருக்கு. ஏன்னா இது சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற ஒரு மண், சமத்துவத்தை பத்தி பேசுற ஒரு மண். இந்த மண்ல அவங்க நினைக்கிற அந்த காவியோட கலரையோ இல்ல அவங்களோட அந்த ஆதிக்கத்தையோ கண்டிப்பா கொண்டு வர முடியாது. அது மக்கள் மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். அது இல்லாம அவர் அந்த ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி. அந்த எமோஷனலான ஸ்பீச், அந்த திரை கவர்ச்சி, அவர் சொல்வார்ல என்ன பார்த்தா கவர்ச்சி, அந்த மாதிரி அந்த கவர்ச்சினால, அந்த ஒரு மாதிரியான மோகத்தினாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர நீங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னு பிளைண்டா சொல்லிட முடியாது. ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னா கடந்த 5 வருஷத்துல மக்களுக்கு அவ்வளோ நல்ல திட்டங்கள். இப்ப கூட நீங்க கொண்டு வந்திருக்க அந்த காலை உணவு திட்டம் பேரை மாத்திருக்கீங்க. கொண்டு வந்தது யாரு? திமுக தான். மகளிர் உரிமை தொகை அதே 1000 ரூபாய் தான் நீங்க கொடுக்குறீங்க. அது கொண்டு வந்தது யாரு? திமுக தான். அதனால மக்களுக்கு திமுகவோட நலத்திட்டங்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. திமுகவினுடைய கொள்கைகள் மேல, திமுகவுடைய செயல்பாடுகள் மேல மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது ஒரு மாதிரியான என்ன சொல்றது, ஒரு ட்ரஸ்ட் வர்த்தான ஒரு விஷயம் தான். இப்போ இருக்கிற ஆட்சி மேலதான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ இவங்க சொல்றாங்களே நீட், நேத்துக்கு இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் எங்களால எதிர்க்க முடியாது. நாங்க மாணவர்கள் யாருடைய தூண்டுதல்னால இது பண்றாங்க, எல்லாத்துக்கும் பிளைண்டா எதிர்க்கிற ஒரு கட்சி, ஒரு இயக்கம் திமுக கிடையாது. முதல்ல இந்த நீட் அப்படின்னு வரும்போதே ஜஸ்டிஸ் AK ராஜன் அவரோட ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி அமைச்சு இந்த நீட்டோட என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும், இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றது எல்லாத்துக்குமே மேக்சிமம் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமா அதை ஆராய்ஞ்சு செயல்படுறது தான். அந்த கமிட்டியோட ஃபைனல் ரிப்போர்ட் என்ன இருந்தது, ஆக்சுவலா நீட் ஏழை மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்காது, இது நம்மளுடைய சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரான ஒரு கொள்கை தான் இந்த நீட் அப்படின்றத கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு அர்பன்ல இருக்கிற, ஒரு மெட்ரோல இருக்கிற, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு இருக்கு. அப்ப ஏழை மக்கள் எங்க போவாங்க? ஏழை பசங்க எங்க போவாங்க? இப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சுட்டேன், காலேஜும் முடிச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் படிச்சேன் பாத்தீங்களா, அந்த மார்க்ஸ் எங்க? அந்த மார்க்ஸை நீங்க எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க? வெறும் உங்களோட நீட் அப்படின்ற மார்க்கை மட்டும் வச்சு நான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படின்னா, என்னோட ஹை ஸ்கூல்ல இருந்து நான் படிச்ச மார்க்ஸ், என்னோட அந்த எவல்யூஷனை நீங்க எங்க எடுத்துட்டு போய் நிறுத்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே, லா படிக்கணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம் எழுதணும் நேஷனல் லா காலேஜ்ல சேர்றதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்க முடியும். ஏன்னா என்னோட 12th மார்க்கை வச்சோ இல்லை டிகிரி மார்க்கை வச்சோ நான் படிக்க முடியும். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நான் அட்வொகேட் ஆகுறதுக்கு. ஆனா நீட் அப்படின்றது நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரே எக்ஸாம். நீ அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் நீ டாக்டர் ஆக முடியும், அதை கிளியர் பண்ணா மட்டும் தான் நீ மெடிக்கல் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு நிறுத்துறீங்களே. இது ஏழை மாணவர்களுக்கு இல்ல, சொல்ல போனா US, கனடா, ஜெர்மன் போன இடத்துல எல்லாமே அவங்களோட அந்த ஸ்கூல் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி அவங்க மெடிக்கல் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க நீங்க ஒரே பாயிண்ட்ல அந்த நீட்டை கொண்டு நிறுத்துறீங்க. அப்போ எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்க ட்ரை பண்றீங்க. யாரெல்லாம் டாக்டர் படிக்கணும் நீங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோ இததான் ஸ்டூடெண்ட் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற. அதே சமயம் இங்க டெல்லியில ராகுல் காந்தி அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. திமுகவும் களத்துல இறங்கி இருக்கு, கனிமொழி நின்று இருக்காங்க, ஆராசா நிக்கிறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா தாவேகா சார்பா யாரும் இல்ல. அப்ப காங்கிரஸ் இப்ப ஃபீல் பண்றாங்களோ, தப்பானவங்களோட கூட்டணி வச்சுட்டோம், பாஜகவை வலுவா எதிர்க்காத ஒரு ஆளோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா? இது எப்படி பார்க்கலாம்? அது ஃபீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கலாமே. அதையும் இல்லாம இப்போ அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே வச்சுக்கலாம், தாவேகா எந்த இடத்துலயுமே பெருசா பாஜகவை எதிர்த்து பேசவே இல்லை. 1-2 இடத்துல மட்டும் அப்படியே லைட்டா போற போக்குல அப்படியே தொட்டுட்டு போற மாதிரியான வார்த்தைகள் தான் விட்டுருக்காங்க. சொல்லப்போனா அந்த ஒரே ஒரு லைன், பாஜக எங்களோட கொள்கை எதிரி, பாசிசமா பாயாசமா அப்படின்ற இந்த 2 வார்த்தை தவிர பெருசா வேற எங்கேயுமே அவங்க அதை பத்தி பேசவே இல்லை. இந்த அறிவு கண்டிப்பா அவர்களுக்கு இருந்திருக்கும். கரெக்டு தானே? அப்போ அவங்களுடைய அந்த அரசியல் பலனுக்காக, சுய லாபத்துக்காக அவங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது
அவங்க படணும் அப்படின்னு இருந்தால் பட்டு தான் ஆகணும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த நீட் எதிர்ப்பை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களோட போய் நிற்க முடியும். அவங்களோட அந்த அடிப்படை புரிதலே தாவேக்காக்கு இல்லை அப்படின்றது தான் இங்கே உண்மை. பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இல்லை, ஒரு ஸ்டாண்டே இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாடு எப்போதுமே வந்து பாஜகவுக்கு எதிராக தான் நின்றுருக்கு. ஏன்னா அவங்களுடைய கொள்கை வேற, நம்முடைய கொள்கை வேற. இந்த கொள்கை முரண் இருக்கும் போது கண்டிப்பா அவங்களோட போய் இணங்கி இருக்க முடியாது. ஆக்சுவலா இவங்க விஜய் இங்க கொண்டு வந்ததே அவங்களோட பேக்கப்ல தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனாலதான் அவங்களால வெளிப்படையா அவங்கள வந்து எதிர்க்கவும் முடியல. ஒருவேளை பாஜகவை வெளிப்படையா எதிர்க்கல அப்படின்னா இவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. வெளிப்படையா எதிர்க்கக்கூடிய தெம்பு இல்ல வெளிப்படையா எதிர்க்கக்கூடிய சூழல்ல தாவேகா இல்லை. ஆனா பாஜகவை எதிர்க்காம இவங்களால இங்க ஆட்சி பண்ண முடியாது அப்படின்றது தான் தமிழ்நாட்டோடைய நிலை. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பேசும்போது இந்த மாதிரி பாஜகவை தாவேகா வலுவா எதிர்க்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி பி சண்முகம் அவர்கள் சிபிஐஎம் சேர்ந்தவர் வந்து இங்க போராடக்கூடிய மாணவர்களை அரெஸ்ட் பண்றீங்கன்னா பாஜகவோட கொள்கை கல்வி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போயிடும், ஸோ பாஜகவோட பி டீம்னு தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டா சொல்லியிருந்தாரு. ஸோ கூட்டணி கட்சிகளே இல்லை, இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்ச கட்சிகளே இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேகா வலுவிழக்கமா இல்லை எப்படி போகும்? கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் வந்து இதுவரையும் திமுகவோட இருந்தவர்கள், திமுகவுடைய கொள்கையை பார்த்தவங்க, அவங்க எல்லாமே கொள்கையினால் இணைஞ்சவங்க திமுகவோட. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க அது சுய லாபத்துக்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ இல்லை ஆளுநருடைய ஆட்சி வந்து வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாமே வந்து கொள்கை ரீதியா இணைந்தவர்கள். அவங்க எல்லாமே வந்து மாணவர்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது, இப்போ சொன்ன மாதிரி இந்த ரீசெண்டா நேத்துக்கு தான் நினைக்கிறேன் ஒன்று பார்த்தேன், பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து போய் பேசியிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, கில்லி படத்துல வந்து வில்லனா நடித்தவர் அவர் வந்து இன்னைக்கு ரியல் ஹீரோவா இங்க இருக்காரு. படத்துல வில்லனா பார்க்க நம்ம வில்லனா இருந்திருக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல அவங்க ஹீரோ. ஆனா நம்ம ரியல் லைஃப்ல ஹீரோவா பாக்குற நிறைய பேரு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு வாய்ஸே கொடுக்கல. அப்போ அவங்க ரியல் லைஃப்ல வில்லனாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் வந்து பார்த்தேன். ஒருவேளை ஒரு அடிப்படை மனிதாபிமானமோ இல்ல அரசியல் புரிதலோ இல்ல அவரோட அந்த சிஎம் அப்படின்ற அந்த ஒரு சீட்டுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ அவர் எடுத்திருந்தாருன்னா நிச்சயமா வாய் திறந்து பேசியிருப்பார். இன்னைக்கு போட்ட அந்த ட்விட்டு கூட யாரோ ஒரு பொது ஐடியில இருந்து தான் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டை கூட இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து வாயத்தரங்க சிஎம்னு சொல்லி, சிஎம் எதுவுமே பேசலைன்னு இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் பேசி, சோஷியல் மீடியாஸ் பேசி தான் அவர் அந்த ட்விட்டையே போட்டிருக்காரு. அப்போ நீங்க ஒரே ஒரு ட்விட் போடுறதுக்கு உங்களை இவ்வளோ ப்ரெஷர் பண்ண வேண்டியது இருக்கா, இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த ரோலுக்கான அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்க என்ன அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ மக்கள் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு இப்படின்றதுக்குள்ள அந்த கவர்ச்சியோ இல்லை அந்த மோகமோ போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய நிலை மாறிடும். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் அந்த நிலையை மாத்துவாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா மாணவர்களுக்காக, மாணவர்களுடைய கல்விக்காக, நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக எப்போதுமே குரல் கொடுக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். இந்த 2026 இந்த இதை விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடை பார்த்து தான் எடுப்பாங்க. தமிழ்நாடு என்ன மாதிரியான இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆனா அது இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அது மாறி இருக்கு. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடோட அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஆனா இது மக்கள் கிட்ட கொண்டு போய் போக வேண்டியது இல்லை, மக்களுக்கு புரியறது வந்து ரொம்ப நாள்ல இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம், இன்னைக்கு வந்து டிக்கெட்டுக்காக 800 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கலாம். அவனுக்கே நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து முன்னாடி வந்து நிற்பான். ஸோ அவனுக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான், அது எந்த பாயிண்ட்ல வேணாலும் நடக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ கூட நடக்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் நடந்துருச்சுன்னா அவங்களோட சீட்டு காலி, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி. நாங்க கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி.